பாருங்க பூனைக்கு வந்து முடியல, உடம்பு சரியில்லை. சரி நானும் வந்து யூடியூப்ல தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணுறது, சோர்ந்து போய் அப்படியே படுத்துட்டு சாப்பிடல, பால் குடிக்கல, ரொம்ப டயர்டாக அப்படியே சேட்டை ஊற பண்ணோம். அப்படியே அசந்து படுத்தா பாவமாக இருக்குல்ல. சரி ஹாஸ்பிட்டல் கொடுக்கலான்னு பார்த்தாக்க டாக்டர் இல்லை. சரி இப்போ நமக்கு கான்கிரீட் ஜிஹெச் காட்டுவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே மாற்ற தர மாட்டோம், பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பூனைக்கு வைத்தியம் இல்லை விடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்துட்டோம், ஒரு மெடிக்கல் போய் மாற்ற கேட்டோம், அதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது பாவமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூடியூப்ல வந்து செர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ நீ இலையோட வேரை வந்து போட்டால் வந்து அதை சாப்பிட்டுட்டு குணமாயிரும். இது ரொம்ப பூனைக்கு மருத்துவம் இருக்குது. ரெண்டாவது இது வந்து பூனை, இது வந்து குப்பைமேனி செடி அப்படிங்கிறத விட பூனை வணங்குற செடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணி எத்தனை மணி 7 மணி ஆயிடுச்சு. செடியெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படிம்பாங்க இந்த இடத்துலாம். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பூனைக்காக சரி ஆபத்துக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. சரி அதனால் போய் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து பூனை ஆசையாக வளர்ப்போம். நாக்கு சரியில்லை, பூனையை வந்துட்டு இது பண்ணாது. பூனையை வந்து நமக்கு வந்து நிலைக்காம ஆயிரும். சேட்டை பண்ணுவோம், இல்லாட்டி அனுப்பிச்சுடுவோம், சரி வராது. நம்ம ஐட்டம் பூனை வளர்த்த பூனை சூப்பர் பூனை, நல்ல பூனை, அவ்வளோ அருமையான பூனை. அது பக்கத்தில் வச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம். நான் அவ்வளோ வீடியோ எடுத்தேன், நம்ம வந்து பக்கத்தில் வந்து கூட்டி போட்டுருந்துச்சு. அந்த பூனை வந்துச்சு பால் ஊற்றினா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு வந்துட்டு பாவம் இந்த மாதிரி தான் வரும் சொல்லாமல் 2 நாள் இருந்துச்சு. வாங்க பண்ணிட்டு என்னன்னு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் சரியாக வந்து பார்த்தா அது வந்து இந்த பூனை வந்து கிடைக்கலாம் வரும், தொட்டா நாள் பண்ணுவோம், ரொம்ப மடியெல்லாம் இருந்து வந்து போனால் அந்த பூனை வந்து நம்ம கிட்டே வரதில்லை. பயந்து ஓடியும் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ஓடிடும். ஆனால் வந்து சாப்பிடுவோம், சும்மா லைட்டாக வந்து இப்படி டச் பண்ணால் கூட அது வந்து பயந்து ஓடிடும். அந்த மாதிரி இருந்துச்சு, பிடிக்க முடியல. நல்லா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய்ட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பிடிக்க முடியல. இது வந்து பாலே குடிக்காது. இந்த பூனை வந்துட்டு நான் வந்து செஞ்சு வச்சு பால் கொடுத்தோம், அந்த மாதிரி தான் பழக்கப்படுத்தலாம். ஆனால் அது வந்து பிடிக்க முடியல. அதனால் எப்படி இருக்கும், அது வந்து சரியில்லை, அது பாவம் இறந்து போயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல். அதனால் எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாயிடுச்சு. என்னடா இது முடியாதுமா, என்ன இது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது பண்ணணும். நல்லா வந்து லேசாக இருக்குது.